நண்பர்களே, நமது பார்ட்னர் 16ஆம் தேதி ஊருக்கு போறாரு. அவர் வெக்கேஷன் லீவ்ல போறாரு. 40 நாள் லீவு. அவர் நேத்த இறங்கிட்டாரு. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, பார்ட்னர் யாரு, இதெல்லாம் உங்களுக்கு வரும். அதனால சொன்னேன், யாரா இருந்தா யாரையாவது கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க டிரைவுக்கு நமக்கு சரி வராது. உங்களால முடியும். அதாவது தம்மாம் போகாது வண்டி. 40 நாளைக்கு ஒன்லி ரியாது தான். அதாவது 1000 கிலோமீட்டர் ஜித்தா டு ரியாது கண்டினியூவா ஓடணும். அவங்க 15 ஹவர் டைமு. அந்த 15 ஹவர்ல கண்டினியூவா ஓடணும். புரியுதா? நின்று 2 மணி நேரம் தூங்கிட்டு போகலாம் அப்படிலாம் தூங்க முடியாது. ஏன்னா அது பார்டர்ல போய் 2 மணி நேரம் லேட் ஆயிரும். இந்த மாதிரிலாம் ஒரு நிறைய நிலைமை இருக்கு. அது இப்போ ஈக்குவல் கரெக்டாக வந்துடும். அப்போ இங்கே எடுக்கிற வண்டி சாப்பாடு வேற ஏதாவது காலை கடன்களை முடிக்கணும். நீ பட்டு கிளம்பி போயிட்டே இருக்கணும். ரெண்டாவது, அதுதான் அன்னைக்கு போட்டேன், இந்த டயபெட்டிக் சுகரை பற்றி போட்டிருந்தேன் இல்லையா. இந்த மாதிரி நேரத்தில் தான் உங்களுக்கு பசி கடுமையாக வரும். நைட்டு ஒரு 8 மணிக்கு சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டேன்? ஒரு தந்து ரொட்டியோ சிறுபயிரும் கறி மாதிரி வச்சுதான் பாகிஸ்தானி ஹோட்டலில் சிறுபயிறு ஒரே ரொட்டி தான். அதுக்கு பிறகு நான் அதோட தண்ணியெல்லாம் குடிக்க மாட்டேன். புரியுதா? நான் விக்கிச்சுனா தான் வண்டியில் ஒரு முடக்கு தான் குடிப்பேன் தண்ணி. அரை மணி நேரம் கழிச்சு ஒரு 2 கிளாஸ் குடிப்பேன். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அதிகமாக தண்ணியெல்லாம் குடிக்க மாட்டேன். புரியுதா? ரெண்டாவது, அதான் அன்னைக்கு சொன்னேன், இப்போ பசி எனக்கு இருக்கு. அதனால நான் வரும்போது என்ன பண்ணிட்டேன், இங்கே வருங்க அந்த பால் வாங்கி வச்சுக்கிட்டேன். 3 ரூபா, இது 4 ரூபா, இது 500 மில்லி. புரியுதா? இந்த பாலை வாங்கி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லை, என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. வறுத்த வேர்க்கடலை, பாதாம், முந்திரி, அக்ரோட்டு. உங்களுக்கு தெரியும், இதான் என்னுடைய உணவு கட்டுப்பாடு. புரியுதா? வேற எதையும் வாங்க மாட்டேன், எதையும் சாப்பிட மாட்டேன். உங்களுக்கு திருப்பி சொல்றதுக்கு காரணம் தான், இந்த நைட்டு டியூட்டி பண்றவங்க ஃபுல்லாக திருச்சி, மதுரை ஃபுல்லாக ஓடுறவங்க, மெட்ராஸ் போய் நிற்க வேண்டியது. எப்போ ஒரு காப்பி போடு, எப்போ ஒரு டீயை போடு. அதோட அங்கே இருக்கிற போண்டாவையும் பிஸ்கட்டையும் தின்னு இருக்கிற நோய், கிட்னி, லிவரெல்லாம் காலி பண்ணுறதுக்கு உண்டான வழி அது. கடுங்காப்பியை குடிங்கிறேன். சர்க்கரையை குறைச்சிட்டு கடுங்காப்பி குடிங்க, லிவருக்கு நல்லது. பார்த்தீங்களா? என் லைஃப் தான். இப்போ 40 நாளைக்கு நான் சிங்கிளாக தான் ஓடணும். புரியுதா? அப்போ அந்த உடம்பு இருக்கணும். அந்த உடம்ப கரெக்ட் பண்ணி வச்சிருக்கணும். என் கூட யாராவது வந்து பாருங்க, நீங்க திங்கிறதெல்லாம் மறந்துடுவீங்க. ஓகே, எல்லாருமே நல்லா இருங்க. எங்க டியூட்டி இப்படி தான் ஓடிக்கிட்டே இருக்கும். புரியுதா? ஓகே, நன்றி.